சாந்தி. அவ்யக்த முரளி 31/1/1977. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். பக்தர்களுக்கு அனைத்து பிராப்திகளை செய்விப்பதற்கான ஆதாரம் ஆசை என்றால் என்னவென்று அறியாத நிலை. தன்னை மிக உயர்ந்த அதிகாரம் உள்ளவர் நினைக்கிறீங்களான்னு பாபா கேட்குறாங்க. தன்னுடைய தூய்மையின் பர்சனாலிட்டியை தெரிஞ்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. தன்னுடைய அழியாத செல்வத்தை தந்தை மூலமாக பிராப்தி செய்து நிரம்பியவராக அனுபவம் செய்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பழைய உலகத்தில் அற்ப காலத்தின் எல்லைக்குட்பட்ட படிப்பு மற்றும் எல்லைக்குட்பட்ட பதவியை அதிகாரம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க எதிரில் உங்கள் அனைவருடைய அனைத்து சக்திகள் நிறைந்த அதிகாரம் எல்லைக்கு அப்பாற்பட்டது மற்றும் அழியாதது. அந்த மாதிரி அதிகாரத்தில் எப்பொழுதும் இருந்துக்கிட்டே ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறீங்களான்னு கேட்குறாங்க பாபா. பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் எல்லைக்கு அப்பாற்பட்ட அதிபதியாக ஆக்குறார். எல்லைக்கு அப்பாற்பட்ட அதிபதி நிலையில் எல்லைக்கு அப்பாற்பட்ட குஷி இருக்கு. தன்னுடைய குஷியினுடைய பொக்கிஷத்தை தெரிஞ்சிருக்கீங்க இல்லையா? தந்தை குழந்தைகளின் பாக்கிய ரேகையை பார்த்து உயர்ந்த பாக்கியத்தை உருவாக்குறவங்க கோடியிலும் சிலர், அந்த சிலரிலும் சில ஆத்மாக்கள் தான் அப்படின்னு மகிழ்ச்சி அடைகிறாங்க. தந்தை குழந்தைகளை பார்த்து அதிக மகிழ்ச்சி அடைகிறாரா, அல்லது குழந்தைகள் தன்னுடைய பாக்கியத்தை பார்த்து அதிக மகிழ்ச்சி அடைகிறாங்களா? யார் அதிக மகிழ்ச்சி அடைகிறாங்கன்னு பாபா கேட்குறாங்க. நீங்கள் அந்த மாதிரி உயர்ந்த ஆத்மாக்கள். உங்களுடைய ஒவ்வொரு காரியமும் சரித்திரத்தின் ரூபத்தில் மகிமை செய்யப்படுது. இன்று வரையிலும் சரித்திரத்தின் பூஜை நடந்துட்டுருக்கு. இன்று வரையிலும் பக்தர்கள் தரிசனத்துக்குரிய மூர்த்திகள் உங்களுடைய ஒரு வினாடியினுடைய தரிசனம் செய்வதற்காக துடிச்சிட்ருக்கிறாங்க. அந்த மாதிரி பக்தர்களுடைய துடிப்பை அனுபவம் செய்கிறீங்களான்னு பாபா கேட்குறாங்க. பக்தர்களை மகிழ்ப்பதற்காக இதயத்தில் இரக்கம் மற்றும் நன்மை ஏற்படணும் அப்படிங்கிற சுப பாவனை உருவாகுதான்னு கேட்குறாங்க. பக்தர்களை மகிழ்ச்சியடை செய்வதற்கான சாதனம் என்னன்னு தெரிஞ்சிருக்கீங்களா? பக்தர்களுக்கு தேவதைகள் உங்கள் மூலமாக என்ன பிராப்தி ஆவதனுடைய இச்சை இருக்குது அப்படின்னு அதை தெரிஞ்சிருக்கீங்க இல்லையா? பக்தர்களுக்கு அனைத்து பிராப்திகளும் செய்வதற்கான ஆதாரம் பக்தர்களினுடைய பாவனை. பக்தர்களுக்கு அனைத்து பிராப்திகளையும் செய்விப்பதற்கான ஆதாரம் ஆசை அப்படின்னா என்னென்னு அறியாத நிலை. எப்போ நீங்களே ஆசை அப்படின்னா என்னென்னு அறியாத நிலை உள்ளவர்களாக ஆகுறீங்களோ அப்போதான் மற்ற ஆத்மாக்களின் அனைத்து இச்சைகளையும் நிறைவேற்ற முடியும்னு பாபா சொல்கிறாங்க. ஆசை அப்படின்னா என்னென்னு அறியாத நிலை அப்படின்னா சம்பூர்ண சக்திசாலியான விதைரூப நிலை. எதுவரை மாஸ்டர் விதைரூபம் ஆகவில்லையோ விதையின்றி இலைகளுக்கு எந்த பிராப்தியும் ஆக முடியாதுன்னு பாபா சொல்கிறாங்க. அநேக பக்த ஆத்மாக்கள் அப்படிங்கிற இலைகள் எது காய்ஞ்சிடுச்சோ வாடி போயிடுச்சோ அவங்களுக்கு மீண்டும் தன்னுடைய விதைரூப நிலை மூலமாக சக்திகளினுடைய தானம் கொடுங்கன்னு சொல்கிறாங்க பாபா. எப்படி ஜட சிலைகளின் தரிசனத்துக்காக பக்தர்களுடைய வரிசை உருவாகிடுது, அதே மாதிரி உங்களுக்கு சைத்தன்யத்திலும் தன்னுடைய பக்தர்களின் வரிசை அனுபவமாகுதான்னு கேட்குறாங்க. இதுவரையிலும் கூட பக்தர்களின் கூக்குரலின் பாடலை கேட்பது பிடிச்சிருக்குதா? பாப்தாதா எப்போ உலகை வலம் வர்றாங்க அப்படின்னா பக்தர்களினுடைய அலைதல் கூக்குரலிடுதலை பார்த்து மற்றும் கேட்டு மிகுந்த இரக்கம் வருது. பாப்தாதாவே சாட்சாத்காரம் செய்வித்து விடட்டும் மற்றும் பக்தர்களின் இச்சையை நிறைவேற்றி விடட்டும் அப்படி நீங்கள் சொல்லலாம். அந்த மாதிரி யோசிக்கிறீங்களான்னு பாபா கேட்குறாங்க. ஆனால் நாடகத்தில் பெயர் குழந்தைகளுக்கு காரியம் தந்தையினுடையதுன்னு சொல்கிறாங்க. ஆகையினால குழந்தைகளுக்கு கருவியாக ஆகவே வேண்டியதாக இருக்குது. உலகினுடைய அதிபதிகளாக குழந்தைகள் ஆவாங்களா அல்லது தந்தை ஆவாரான்னு கேட்குறாங்க. உங்களுடைய பிரஜைகள் உருவாவாங்களா அல்லது தந்தையினுடைய பிரஜைகள் உருவாவாங்களா? அப்படி யார் பூஜைக்குரியவர் ஆகிறாங்களோ அவங்களுக்கு பிரஜைகள் உருவாகிறாங்க. அவங்களுக்கே பின்பு பிற்காலத்தில் பக்தர்கள் ஆகிறாங்க. ஆகையினால தன்னுடைய பிரஜைகளுக்கு அல்லது தன்னுடைய பக்தர்களுக்கு இப்பொழுதும் பொறுப்பாளராக ஆகி சக்தியினுடைய வரதானம் கொடுங்க. மற்றும் எப்படி
தந்தை குழந்தைகளின் எதிரில் பிரத்யட்சமாகறாங்களோ அதே மாதிரி இஷ்ட தேவதைகள் நீங்களும் இப்போ உங்களுடைய பக்தர்களின் எதிரில் பிரத்யட்சம் ஆயிடுங்கன்னு சொல்கிறாங்க பாபா. தேவதை மற்றும் தேவி அப்படின்னா கொடுப்பவர், அப்படின்னா கொடுப்பவனுடைய குழந்தைகளாக நீங்கள் கொடுப்பவர்களாக ஆகுங்கன்னு சொல்கிறாங்க. தன்னுடைய ஒளியின் கிரீடம் தென்படுதான்னு கேட்குறாங்க. ரத்தனங்கள் பதித்த கிரீடம் அந்த ஒளியின் கிரீடத்தின் எதிரில் ஒன்றும் பெரிய விஷயமாக தென்படாது. எவ்வளோக்கு எவ்வளவு எண்ணம், சொல் மற்றும் செயலில் தூய்மையை தாரணை செய்வீங்களோ அந்த அளவு அந்த ஒளியினுடைய கிரீடம் தெளிவாக ஆகிக்கொண்டே இருக்கும்னு சொல்கிறாங்க. பாப்தாதாவும் அனைத்து குழந்தைகளுடைய வரிசை கிரமமான கிரீடத்தை பார்க்குறாங்க. எப்படி எதிர்காலத்தில் ராஜ்யத்தினுடைய கிரீடம் அதுவும் வரிசைக்கிரமாக இருக்குமோ அதே மாதிரி இங்கேயும் வரிசை கிரமம் இருக்குது. அப்படியானால் தன்னுடைய வரிசை என்னை தெரிஞ்சிருக்கீங்களான்னு பாபா கேட்குறாங்க. சின்ன கிரீடமாக இருக்குதா அல்லது பெரிய கிரீடமாக இருக்குதா? அனைவரிடமும் கிரீடமோ இருக்குது. எப்பொழுதிலிருந்து தந்தையின் குழந்தையாக ஆனீங்க? தூய்மையின் உறுதிமொழியை எடுத்தீங்க அப்படின்னா அதனுடைய பலனாக கிரீடம் பிராப்தி ஆகிவிடுது. அனைத்து சக்திகளினுடைய அதிகாரம் நிறைந்தவரினுடைய குழந்தை ஆகிறதுனால, அதாவது ஆன்மீக ஜென்மம் ஏற்பட்ட உடனேயே கிரீடம், ஆசனம், திலகம் பிறப்புரிமையினுடைய ரூபத்தில் பிராப்தி ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்படி தன்னுடைய பிரகாசித்து கொண்டிருக்கும் பாக்கியத்தின் நட்சத்திரத்தை பார்க்குறீங்களான்னு பாபா கேட்குறாங்க. ஒருவேளை எப்பொழுதும் தன்னுடைய பாக்கியம் மற்றும் பாக்கியத்தை உருவாக்குபவரின் குண மகிமை பாடிக்கொண்டிருந்தீங்க அப்படின்னா எப்பொழுதும் குணம் நிரம்பியவராக ஆகிய விடுவீங்க. தன்னுடைய பலகீனங்களின் வர்ணனையை பாடாதீங்கன்னு பாபா சொல்கிறாங்க. பாக்கியத்தினுடைய மகிமையை பாடிக்கொண்டே இருங்க. கேள்வியிலிருந்து விலகி சென்று மகிழ்ச்சி நிறைந்த எண்ணமுடையவராக ஆகுங்க. எதுவரை தனக்காக எப்படி செய்வது, என்ன செய்வது அப்படின்னு ஏதாவது கேள்வி இருக்குது அப்படின்னா அதுவரை மற்றவர்களை மகிழ்ச்சி நிறைந்தவர்களாக ஆக்க முடியாது. புரிந்ததான் பாபா கேட்குறாங்க. இப்போ தன்னை பற்றி யோசிக்காதீங்க, பக்தர்களை பற்றி அதிகமாக யோசிங்க. இப்போ பெறுவதை பற்றி யோசிக்காதீங்க, ஆனால் கொடுப்பதை பற்றி யோசிங்க. எந்த ஒரு ஆசையும் தனக்காக வச்சுக்காதீங்க, ஆனால் மற்ற ஆத்மாக்களின் ஆசையை நிறைவேற்றுவதை பற்றி யோசிச்சிங்க அப்படின்னா இயல்பாகவே நீங்கள் சம்பன்னமாயிடுவீங்க அப்படிங்கிறாங்க பாபா. நல்லது. அந்த மாதிரி சாட்சாத் தந்தைக்கு சமமாக எப்பொழுதும் சாட்சாத் மூர்த்தியாக இருக்கிறவங்களுக்கு அனைத்து ஆத்மாக்களின் விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய எப்பொழுதும் மிக உயர்ந்த அதிகாரத்தின் நிலையில் நிலைத்திருந்து தூய்மையின் பர்சனாலிட்டியில் இருக்கக்கூடிய, எப்பொழுதும் தன்னுடைய பாக்கியத்தை மகிமை செய்யக்கூடிய, வள்ளலுக்கு சமமாக எப்பொழுதும் கொடுக்கக்கூடிய பெரும் வள்ளலான குழந்தைகளுக்கு அனைத்து வரதானங்களினால் நிரம்பிய வரதானி அந்த மாதிரி மகான் ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். வரதானம்: அமைதியின்மை மற்றும் குழப்பங்களின் நடுவில் அமைதி குண்டத்தின் அனுபவம் செய்விக்கக்கூடிய அமைதி சொரூபமானவர் ஆகுக. அமைதி சொரூபமானவராக ஆகணும்னா பாபா சொல்கிறாங்க, குழப்பங்களுக்கு நடுவில் அமைதி குண்டத்தினுடைய அனுபவம் செய்விக்கணும். ஏதாவது இடத்துல குழப்பம் இருக்குது அப்படின்னா அந்த சண்டையின் நேரத்தில் அமைதியினுடைய சக்தியின் அதிசயத்தை காண்பீங்கன்னு சொல்கிறாங்க பாபா. இங்கேயோ அமைதியினுடைய குண்டம் இருக்குது அப்படின்னு அனைவருடைய புத்தியில் வரட்டும். அமைதியினுடைய குண்டமாகி அமைதியினுடைய சக்தியை பரப்புங்க. அமைதி சொரூபமாகி அமைதி குண்டத்தின் அனுபவத்தை செய்வீங்கன்னு சொல்கிறாங்க பாபா. அந்த நேரம் வாய்மொழியினுடைய சேவை செய்ய முடியாது, ஆனால் மனசக்தி மூலமாக அமைதி குண்டத்தின் பிரத்யட்சம் செய்ய முடியும். இங்கிருந்து அமைதி கிடைக்கும். அப்படி அனைவருக்கும் வைப்ரேஷன் வரணும். ஆகினால் அந்த மாதிரி வாயுமண்டலத்தை உருவாக்குங்கன்னு சொல்கிறாங்க பாபா. ஸ்லோகன்: தன்னுடைய மற்றும் அனைவரின் கவலைகளை அகற்றுவது தான் நற்சிந்தனையாளர் ஆவது. நற்சிந்தனையாளர் ஆவது அப்படின்னா தன்னுடைய கவலைகளை மற்றும் அனைவருடைய கவலைகளை அகற்றுவது. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.